நம்ம நேயர்களில் யாரோ ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு நல்ல குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவனுடைய மகனுக்கு ஒரு வணிகம் வச்சு தரணும் அப்படிங்கிறச்ச டிவி தானே பார்க்குறாங்க. ரெகுலராக டிவியில் விளம்பரத்தை பார்க்குறாங்கல்ல. விளம்பரத்தை பார்த்தா இன்றைக்கி வந்து எது பிரம்மாண்டமான கம்பெனிகள்னு கட 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 கடன்னு லிஸ்ட் யாரை எடுக்குறாங்க. கேட்டாலும் இந்த கம்பெனி அந்த கம்பெனின்னு டீக்கு இந்த பேர் டீ உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்டை சொல்லணும்னா ஒரு 3 பிராண்ட் சொல்லிடுவாங்க, இல்லை 10 பிராண்ட் சொல்லுவாங்க, சோப்புக்கு சொல்லுவாங்க, எதை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்த பிராண்டு ஏஜென்சி கிடச்சின்னா நம்ம பையன் இன்னைக்கு வச்சு டாப்பா கொடுத்துடலாம், வந்துருவான். நம்ம பையனுக்கு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஊக்கம் ஓகே. கிடைக்குது. அந்த கம்பெனியுடைய பிரதிநிதிகள் த்ரூ அவுட் இந்தியா 1,10,00,000 பேர் இருக்காங்க. 10,00,000 1,10,00,000 பேர் அவங்க குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுடைய வேலையை அந்த பொருளை விநியோகஸ்தர் மூலமாக கடைக்காரங்களுக்கு போய் சேர்க்கறது தான் அவங்க வேலை. இந்த விநியோகஸ்தர்களை அவங்க நியமிக்கிறச்ச ஒரு சேல்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா எந்த எந்த இதுவும் இலக்கு இல்லாமல் யாராலையும் இயங்க முடியாது. டார்கெட் வேணும் யாருக்குமே இலக்கு இல்லாமல் நீங்கள் ஒரு சேனல் நடத்துகிறீங்கன்னா அந்த சேனலுக்கு குறைந்தபட்ச வருமானம்னு ஒன்று இருக்குது. அப்போ தான் நஷ்டம் இல்லாமல் நடத்த முடியும். இது மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு வாழ்க்கையை நடத்தினாலும் குறைந்தபட்சம் இன்கம்னு ஒன்று இருக்குது. அந்த எக்கனாமிக்ஸ் வந்து மோஸ்ட்டு வைட்டல். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சேல்ஸ்மேனாக வேலைக்கு சேர்கிறவங்களுக்கு கம்பெனியில் டார்கெட் கொடுப்பாங்க. அந்த டார்கெட்டை வந்து டார்கெட் இல்லாமல் யாராலையும் இயங்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் டார்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து பல முன்னிலை பிரதிநிதிகளுக்கு ஓகே வந்து கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இல்லை அவர்களுக்கே அந்த குறைந்த படிப்பினால புரிதல்கள் இல்லை. அனுபவ ரீதியாக அவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னாக்க இந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணலன்னா எனக்கு வேலை போயிடும், இல்லை எனக்கு இந்த மாதம் சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு மிரட்டுறாங்க. என் பாஸ் வந்து பார்த்துக்கோப்பா, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னா நீ வேறு கம்பெனி வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த எந்த ஒரு ஓனரும் ஒரு பாசி மைண்ட் செட்டு ஜென்ரலாக ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து அவனுடைய ஜாப் த்ரெட் அப்படிங்கிறத கொடுத்தா தான் ஓடுவாங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்குது இல்லை மைண்ட் செட்டில். அந்த மாதிரி வந்து அவங்க எடுத்துக்கிறதுனால என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணலைன்னா கூட இந்த மாதத்துக்கு 10,00,000 ரூபாய் அச்சீவ் பண்ணால் தான் அவருக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா 7 லட்சம் தான் அச்சீவ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை மீதி 3 லட்சம் நீ விற்றாலும் கேட்டாலும் எடுக்கணும் அப்படின்னு இவங்க கம்பல் பண்ணுறாங்க.